செய்திகளை துல்லியமாக தரும் விரைவு செய்திகளை பார்க்கலாம். ஆந்திராவில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை மற்றும் மக்களவைத் தேர்தல்களில் தனித்து போட்டியிடுவதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. தெலுங்கானா சட்டசபை தேர்தலில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட காங்கிரஸ் 119 இடங்களில் 21 இடங்களை மட்டுமே கைப்பற்றியது. இந்நிலையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆந்திர மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் கேரளாவின் முன்னாள் முதலமைச்சருமான உம்மன் சாண்டி ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆந்திராவில் உள்ள 175 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 25 மக்களவை தொகுதிகளிலும் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் என தெரிவித்தார். ஆம் ரேடியோ சேவைக்காக மாணவர்கள் தயார் செய்த சிறிய ரக கலாம் சாட் மற்றும் இஸ்ரோ தயாரித்த மைக்ரோசாட் R ஆகிய 2 செயற்கைக்கோள்களை ஏந்தியபடி PSLV C-44 ராக்கெட் இன்றிரவு 11:40 மணிக்கு விண்ணில் பாய்கிறது. இதற்கான 36 மணி நேர கவுண்டவுன் நேற்று மாலை தொடங்கியது. 4 நிலைகளை கொண்ட இந்த செயற்கைக்கோள் பூமியிலிருந்து 274.12 கிலோமீட்டர் தூரத்தில் விண்ணில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. இந்த வருடத்தில் இஸ்ரோ விண்ணில் செலுத்தும் முதல் ராக்கெட் இதுவாகும். மேலும் PSLV ராக்கெட் வரிசையிலிருந்து 46வது ராக்கெட் ஆகும். இந்த ராக்கெட்டை விண்ணில் ஏவுவதற்கான கவுண்டவுன் இன்று மாலை தொடங்க உள்ளது. ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருந்தவர்களிடம் 6,38 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. நெல்லூர் மாவட்டம் தடா அருகே காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது மகேஷ், ஹரிபாபு என இருவர் வந்த காரை மறித்தனர். அதனை சோதனையிட்டதில் 6,38,64,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. நரசாபுரத்தை சேர்ந்த நகை வியாபாரி பிரவீன்குமார் தங்க கொள்முதல் செய்ய பணம் கொடுத்து அனுப்பியதாக இருவரும் தெரிவித்தனர். உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைக்க காவல்துறை முடிவு செய்துள்ளது. வருகின்ற மார்ச் மாதம் 3ஆம் தேதி தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழுவில் கணக்கு தாக்கல் செய்யப்படும் என தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் தெரிவித்துள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் தயாரிப்பாளர் சங்க புதிய அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. இந்த அலுவலகத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய விஷால் இதனை தெரிவித்தார். மார்ச் 3ஆம் தேதி என்ற தேதி முடிவு பண்ணியிருக்கு. அன்னைக்கு அக்கௌண்ட்ஸ் சமர்ப்பிக்கப்படும். ஆனால் எல்லா மெம்பர்ஸ்க்கும் இப்போ வரைக்கும் செலவு பண்ண, அதான் எல்லாரும் சொல்கிறாங்க 7 கோடி முறைகேடு, எப்படி அந்த முறைகேடு இல்லாமல் எந்தெந்த பிரிவில் என்ன செலவு கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன பண்ணியிருக்கோன்றது எல்லா மெம்பர்ஸ்க்கும் அனுப்பியிருக்கோம் கடிதம். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே மீனவர்களிடையே ஏற்பட்ட தகராறில் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். நாயர்குப்பம் மீனவர்கள் கிராமத்தில் பழைய புதிய நிர்வாகிகளுக்கு இடையே கணக்கு ஒப்படைப்பதில் முன்விரோதம் இருந்து வருகிறது. இந்நிலையில் நாயர்குப்பம் கடற்கரை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 ஃபைபர் படகுகளின் என்ஜின்களை அடையாளம் தெரியாத நபர்கள் கழற்றி ஆற்றில் வீசியதுடன் 5 படகுகளின் என்ஜின்களை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் இருதரப்பு மீனவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த 6 பெண்கள் உட்பட 15 பேர் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றனர். இது தொடர்பாக 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னையில் வழக்கறிஞர் என அறிமுகமாகி நூதன முறையில் ஓட்டுநர்களை ஏமாற்றி 2 ஆட்டோக்களை திருடியவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 12ஆம் தேதி சென்னை கோயம்பேட்டில் முகமது அலி என்பவரின் ஆட்டோவில் ஏறி தன்னை வழக்கறிஞர் என கூறிக்கொண்டவர் வானகரம் அருகே வந்தபோது ஹோட்டலில் உணவு வாங்கி வர முகமது அலியை அனுப்பி வைத்தார். முகமது அலி உணவு வாங்கச் சென்றபோது அந்த பயணி ஆட்டோவுடன் தலைமறைவாகியுள்ளார். இந்த சம்பவம் நடைபெற்ற 3 நாட்களுக்கு முன்னர் அதே இடத்தில் நெற்குன்றத்தைச் சேர்ந்த மணிவண்ணன் என்பவரது ஆட்டோவும் இதேபோல காணாமல் போனது. இது தொடர்பாக கடம்பத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த தியாகராஜன் என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 2 ஆட்டோக்களையும் மீட்டனர். சென்னையில் சிறப்பு குழந்தைகளுக்காக கனா திரைப்படம் திரையிடப்பட்டது. நடிகர் சிவகார்த்திகேயன் தயாரித்து நடித்து சமீபத்தில் வெளியான கனா திரைப்படம் பெரும் வெற்றி பெற்றது. பெண்கள் கிரிக்கெட் விளையாட்டை மையப்படுத்தி கனா படத்தை இயக்குனர் அருண் ராஜா காமராஜா இயக்கியிருந்தார். இந்த படம் சென்னை குரோம்பேட்டை தாம்பரம் பகுதியில் உள்ள மைத்ரி பள்ளியைச் சேர்ந்த சிறப்பு குழந்தைகளுக்காக சென்னை பிரசாத் லேபில் திரையிடப்பட்டது. இந்த சிறப்பு காட்சிக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் தனது பட நிறுவனத்தின் சார்பில் ஏற்பாடு செய்திருந்தார்.
உத்தரப்பிரதேசத்தில் அரசு மருத்துவமனையில் அனுமதி மறுக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் பொதுவெளியில் சுகப்பிரசவம் மூலம் குழந்தை பெற்றெடுத்தார். ஜாலூன் என்ற மாவட்டத்தில் செயல்படும் அரசு மருத்துவமனைக்கு சென்ற கர்ப்பிணி பெண்ணுக்கு ஒரு சில காரணங்களால் மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க மறுத்துள்ளனர். பிரசவ வலியால் துடிக்கும் அப்பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்குமாறு உறவினர்கள் வலியுறுத்தியும் சிகிச்சை அளிக்காமல் மருத்துவர்கள் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றனர். இதையடுத்து மருத்துவமனை வளாகம் அருகிலேயே அவரது உறவினர்கள் மற்றும் அங்கிருந்தவர்கள் சுகப்பிரசவம் பார்த்தனர். மத்திய அரசின் குடியுரிமை சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அசாம் மாநிலத்தில் ஏராளமானோர் எரியும் மெழுகுவர்த்திகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைநகர் கவுஹாத்தியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 70 அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். சொந்த மண்ணில் ஆண்டாண்டு காலமாக வாழும் மக்களை பிரித்தாளும் முயற்சியாக குடியுரிமை சட்ட மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இமாச்சல் பிரதேசம் மாநிலம் மாண்டியில் அடுத்தடுத்து 3 வீடுகளில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. மாண்டியின் சத்திரி சந்தையில் உள்ள ஒரு வீட்டில் தீப்பிடித்த தீ மளமளவென பரவியது. அதனால் அதற்கடுத்து இருந்த 2 வீடுகளும் தீப்பற்றி எரிந்தன. சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் வீடுகளில் இருந்தவர்களை வெளியேற்றினர். இதைத் தொடர்ந்து நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஜிஎஸ்டி தொடர்பான வழக்குகளுக்கு தீர்வு காண தேசிய அமர்வாக மத்திய மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லியில் அமைக்கப்படும் இந்த தீர்ப்பாயத்தில் ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவர், மாநிலம் மற்றும் மத்திய அரசின் சார்பில் தலா 1 உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள். மாநில அளவிலான ஜிஎஸ்டி ஆணையத்தில் வழங்கப்படும் உத்தரவில் ஏதேனும் குழப்பம் இருந்தால் டெல்லியில் அமைக்கப்படும் மத்திய மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தை அணுகி தீர்வு பெற முடியும். 96,50,000 ரூபாய் செலவில் அமைக்கப்படும் தீர்ப்பாயத்திற்கு ஆண்டுதோறும் 6,86,00,000 ரூபாய் செலவிட மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. 3ஆம் தலைமுறை மாருதி சுசுகி வேகனார் கார் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த கார் புதிய வடிவமைப்புகளுடன் 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினுடன் செயல்பட உள்ளது. புதிய மாருதி சுசுகி வேகனார் காரின் விலை 4,49,000 ரூபாயில் இருந்து 5,69,000 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கார் பலீனோ, எர்டிகா மற்றும் ஸ்விஃப்ட் கார்களை விட பெரிய அளவில் இருப்பதால் அதிக இடவசதி உள்ளது. மெக்சிகோவின் தலைநகரான மெக்சிகோ சிட்டியின் அருகே உள்ள எரிமலை சீற்றத்துடன் நெருப்பு குழம்பை உமிழத் தொடங்கியுள்ளது. இதனால் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாம்பலாக காட்சி அளிக்கிறது. இந்த எரிமலை கடந்த 1994ஆம் ஆண்டு முதல் சீற்றத்துடன் உள்ளதால் முன்னெச்சரிக்கையாக நீண்ட தூரத்திற்கு மக்கள் யாரும் வசிக்கவில்லை.